வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பட்டர் பீன்ஸ் கூட்டு. ஸோ அதுக்கு முதல்ல கடாயை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காயணும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 6லேருந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் தான் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ 1 கப் வாஷ் பண்ண பட்டர் பீன்ஸை இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ அதையுமே இந்த ஆயிலோட நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் வதக்கிட்டு இன்னும் பட்டர் பீன்ஸை நம்ம முதல்ல வேக வைக்கணும். ஸோ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணணும். நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து தேங்காய் விழுது அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், அடுத்து அன்னாச்சிப்பூ பாதி, கிராம்பு 3, ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்து கசகசா ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இந்த கூட்டு மேலே தூவிடுங்க. ஸோ இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.